வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இப்போ நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா வெஜ்ஜீஸ் இன் ரெட் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது கேரட், ஜுக்னி, பேபிகார்ன் வந்து ஒரே ஒரு வாட்டி சும்மா ஒரு கொதியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம், பெல் பெப்பர்ஸ், ரெட், க்ரீன், எல்லோ பெல் பெப்பர்ஸ், மஷ்ரூம். உங்கள்கிட்ட பட்டன் மஷ்ரூம் இருந்தால் பட்டன் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஆயிஸ்டர் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இது தேவையான காய்கள். அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா ஒரு 6லேருந்து 8 தக்காளி டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணி பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை, கியூகம்பர் சீட்ஸ் எடுத்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. காஷ்மீர் ஒரு 6 to 8 டொமேட்டோஸ் ஒரு பியூரி ஆட்டம் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த கேஷ்நட்ஸ் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வெள்ளரி விதை என்ன இருக்கோ உங்ககிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்டட் கியூகம்பர் சீட்ஸ். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க. 2 to 3 ஆயில் நல்லா காஞ்சதும் ஃபைன்லி சாப் கார்லிக், பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 6 to 8 parts ஆஃப் ஃபைன்லி சாப் கார்லிக், பொடியாக நறுக்குன பூண்டு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், 1லேருந்து 1.5 வெங்காயம் பெருசாக நறுக்கிறது பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. ஆட் சம் சால்ட் டு இட், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனியன் டர்ன்ஸ் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன், ஆட் சம் சில்லி பவுடர். வெங்காயம் பொன்னிறமானதும் காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, கலருக்காக ஆட் பண்ணுறது, அது ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கவர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து கொத்தமல்லியோட வேர் இருக்கு இல்லைங்களா, ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதோட வேர் சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்கிறது. இது வந்து இந்த வேர் இருக்குங்களா, இந்த தண்டு, இதை பொடியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலம்பிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் போட்டிருக்கேன் நான் இப்போது. அதை போட்டுட்டு சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கியூமன் சீட் பவுடர், ரோஸ்டட் கியூமன் பவுடர், பெப்பர் மெழுகு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ பியூரி, டொமேட்டோ தக்காளி கெச்சப் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரிகானோ அது போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ், இடித்த மிளகா, அது ஒரு என்னென்ன ஏற்கனவே நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன். சர்க்கரை எல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. ஹீட் பேன், ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஃபைன்லி சாப் கார்லிக், பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பொரிஞ்சதும் இடித்த மிளகா, க்ரஷ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச காய்கள், ஃபைன்லி க்யூப்டு சதுரமாக நறுக்குன கேரட். இந்த ஹார்டாக இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்பயுமே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கேரட் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் கொஞ்சம் 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினதும் பேபிகார்ன், நம்ம குட்டிச்சோளம் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க. எல்லாமே 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே ஹார்டாக இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம், காய்ங்கெல்லாம், அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வேக வச்சுருக்கேன், அதனால் ஒரு 2 மினிட்ஸ் போதும். பொடியாக நறுக்கிற மஷ்ரூம், ஃபைன்லி சாப்ட் மஷ்ரூம்,
அப்புறம் zucchini finely cubed zucchini. எல்லாம் 2 நிமிஷம் வதக்குங்க. சாட்டே ஃபார் 2 to 3 minutes. ஆட் சம் சால்ட், உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த கிரேவியில் ஊற்றிருக்கோம், டொமேட்டோ கிரேவியில் ஊற்றிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர், மிளகுத்தூள். அதனால 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கின பிறகு பெல் பெப்பர்ஸ், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் அண்ட் க்ரீன் கேப்சிகம். உங்களுக்கு கிடைக்கலன்னா வெறும் பச்சை குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். மற்ற காயெல்லாம் கிடைக்கலன்னா கூட கேரட், பீன்ஸ் போட்டு இதே மாதிரி பாருங்கள். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் போட்டு கூட செஞ்சுக்கலாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ரொம்ப கொலன்னு ஆகக்கூடாது. இட் ஹேஸ் டு பி கிரன்ச்சி. ஜஸ்ட் சாட் இட் ஃபார் 2 to 3 minutes. இப்போது பிளான்ச் பண்ண ப்ரோக்கோலி போட்டுக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளான்ச் பண்ணுறதுனா சுடு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்ததும் ஐஸ் தண்ணியில் போட்டு உடனே எடுத்துடணும். ப்ரோக்கோலி பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஜஸ்ட் சாட் இட் ஃபார் 2 minutes. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம சாட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கேரட், கேப்சிகம், பெல் பெப்பர்ஸ், மஷ்ரூம், zucchini, ப்ரோக்கோலி எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes சாஸோடு சேர்ந்து ஒரு கொதிச்சிட்டோம். சாஸ் ரெடி ஆகிடுது. இப்போ ஹெர்பல் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம பட்டர் கார்லிக் ஹர்ப் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் வெண்ணெய் நல்லா உருகணும். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைன்லி சாப் கார்லிக், நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பச்சை மிளகா, 2 க்ரீன் சில்லிஸ், ஃபைன்லி சாப் க்ரீன் சில்லிஸ், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பூண்டு நல்லா வதங்கினதும் இடித்த மிளகா, க்ரஷ்ட் சில்லிஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கோங்க. மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா ஹெர்பல் ரைஸ்ன்றதுனால. பெப்பர் போட்டுக்கோங்க. சால்ட், ரைஸில் வந்து சால்ட் போட்டு ஆயில் போட்டு வேக வச்சு பாஸ்மதி எடுத்து வச்சுக்கணும். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்குங்க போதும், ரொம்ப வேண்டாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சாதம், உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி உதிரியாக வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் கார்லிக் ஹெர்பல் ரைஸ் ரெடி ஆகிடுது. வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம வெஜ்ஜஸ் வித் ரெட் சாஸ், அதுவும் பட்டர் கார்லிக் ஹெர்பல் ரைஸ் ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.